மார்னிங் கால் பண்ணுமா? நான் ஏமா ராத்திரி குளிர் ஒத்துக்கல போல இருக்கு. லைட்டா இருமிட்டே இருக்கா. இப்பதான் தூங்குறா. நான் வரல. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். நானும் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எப்படியோ வெளியே குளிரா இருக்கு. 2 பேரும் கட்டுப்பட்டு அப்படியே தூங்கலாம். ஐயோ, என்னங்க இது? எவ்வளவு முக்கியமான வேலை. புறப்படுங்க. எனக்குதான் முக்கியம். எனக்குதான் முக்கியம். புறப்படுங்க. புறப்படுங்க. என்ன என்ன என்னாச்சு? என்ன சொல்லுங்க என்ன? ஐயோ, இருமலா? போகும்போது அப்படியே டாக்டரை பார்த்துட்டு போங்க. டாக்டரா? சோபா மட்டும் இருமல் வந்தா நீ பக்கத்துல உட்காந்து பாக்குற. எனக்கு இருமல் வந்தா டாக்டர் கிட்ட போடுமா? பாரு, சோபா வந்து இருந்து எனக்கு ஒண்ணு கேட்க மாட்டேங்கிற. சோபாவை கொண்டு வந்து என் தப்பு. நான் போக மாட்டேன். இங்க பாருங்க, ஷோபாக்கு 3 வயசு. உங்களுக்கு? எனக்கு 2 வயசு தான். சரியா போச்சு. கல்யாணத்தன்னைக்கு இருந்த மாதிரியே இருந்தா எப்படி? நாளுக்கு நாள் நமக்கு வயசு ஏறிட்டு போகுது தெரியுமா? உன்ன மாதிரி அழகான ஃபண்டாஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் வயசு இருந்தா நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க தொட்டில படுத்துக்க வேண்டியதா. அப்புறம் நான் உங்களை மடியில போட்டு தாலாட்டு பாட வேண்டியதுதான். யூ பியூட்டிஃபுல். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது? நீங்க பெரிய பிசினஸ்மேன். இப்படி குழந்தை மாதிரி இருந்தா எப்படி? ஆமா, போடலாம். பிசினஸ் மேன் அதிகம் சொல்லி அச்சீவ் பண்றது இல்ல, சும்மா சொசைட்டிக்காக as a man அப்படியே ரியல் அச்சீவ் பண்ணி தெரியுமா? அப்படியே பொண்டாட்டிய சுகமா நிம்மதியா சுகமா சந்தோஷமா வச்சுக்கணும், அவ ரசிக்கணும். அதுதான் மனுஷனுடைய முதல் அச்சீவ்மெண்ட். நான் எங்கேயோ போக மாட்டேன், இங்கதான் தூங்க போறேன். இங்க பாருங்க, நீங்க ஹஸ்பண்டோட அச்சீவ்மெண்ட்ட சொன்னீங்க. ஒரு வைஃபோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லட்டுமா? நீங்க பெரிய மனுஷன் ஆகணும். இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை பாராட்டணும். என்ன கேக்குறீங்களா? நான் தூங்கிட்டேன். கம் ஆன், நீங்க போனாதானே. எழுந்துருங்க. சரி, நீ சொன்னபடி நான் கேட்டேன். बोर्ड चढ़ोगे क्या? जी, जल्दी तैयार करो। சந்துரு, நீயா? ஆமா, இன்பமான வாழ்க்கை இத்தனை நாளா என்ன மறக்க வச்சிருச்சுல்ல. இப்பவாவது நீ திருந்தி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மனுஷனா நடந்துக்கோ. மனுஷனா தாண்டி இருந்தேன். என்ன 3 வருஷம் கூண்டுக்குள்ள தள்ளி மிருகமா மாத்திட்டீங்க. இப்ப அந்த மிருகத்துக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உன் கற்பையும் புருஷனோட உயிரை குடிச்சாதான் இந்த மிருகத்தோட பசி அடங்கும். சந்துரு, பிளீஸ், நான் சொல்றதை கேளு சந்துரு. ஒரு குழந்தைக்கு தாய், அதுக்காக என்ன விட்டுரு. பிளீஸ் சந்துரு, பிளீஸ். சந்துரு, விடு சந்துரு. சந்துரு, பிளீஸ் சந்துரு, என்ன விடு சந்துரு.
குந்தா என்னமாச்சு என்னாச்சு சந்துரு 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 என்னால களங்கப்படுத்தப்பட்டனா இனிமே இந்த உலகத்துல இருக்க கூடாது. இது பண்ணிச்சிடுங்க மனோ. விஷம் சாப்பிட்டுட்டு மனோ. குமுதா குந்து குந்து நீ என்னை விட்டு பிரியக்கூடாது. நான் உன்னை பிரிய விடவும் மாட்டேன். இப்போ போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாங்க வேண்டாம். சாகர இந்த கடைசி நேரத்துல உங்க மடியில உயிரை விடணும்னு ஆசைப்படுறேன். இல்ல. Please. நம்மள பிரிக்க சக்தி அந்த சாவு கூட கிடையாது. மிச்சம் இருக்கிற விஷயத்தை சாப்பிட்டு நானும் கூட வந்துடுறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்த சுகத்தோட போறேன். நம்மளோட ஆழமான அன்புக்கு அழகான காணிக்கதான் சோபா.